சரி, வாசிப்போம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசியுங்களேன். ஆகாய் 1:5. போதும், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இதுதான் தலைப்பு. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை, இத பண்ணுங்கன்னு சொல்லல. முதல்ல நீ சிந்திச்சு பாருன்னு சொல்ற. உங்க வழிகளை சிந்தித்து பாருங்கள். இதே வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க திரும்பியும். திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கு குளிர் விடவில்லை. இது வாசிங்க, வாசிங்க. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே. இதுல முழுக்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஒரு ஆசீர்வாதத்தின் பற்றாக்குறை. ஆசீர்வாதம் நிற்கவில்லை, ஆசீர்வாதம் நிலைக்கவில்லை. எல்லா வேலையும் பார்க்கறாங்க இவங்க. இல்ல ட்ரெஸ் போடுறான், ட்ரெஸ் போடுறான், அதனால பயனில்லை. விதை விதைக்கிறாங்க, அதனால பயனில்லை. இவங்க எல்லாமே பண்றான். வேலை பார்க்கறாங்க, உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, எல்லா வேலையும் பார்க்கறாங்க. ஆனா எதுவுமே அவங்களுக்கு நிலைச்சு நிக்கல. ஆசீர்வாதம் நிலைச்சு நிக்கல, பணம் நிலைச்சு நிக்கல. விதை விதைக்கிறான், ஆனா கொஞ்சமா அறுவடை. ஒரு 10 மூட்டை நெல் விதைச்சா அது ஒரு 100 மூட்டை, 1000 மூட்டை, இல்ல ஒரு 500 மூட்டை என்ன செய்யணும், அது வரணும். ஆனா வரல. சம்பாதிக்கிற பணம் பொத்த பையில போட்ட மாதிரி எல்லாமே கரைஞ்சு போகுது, நிக்கல. வாழ்க்கையிலே நன்மைகள் கிடைத்தும் கூட அவங்களால பயனடையவில்லை. ஆகவேதான் சொல்றாரு, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஏன் எனக்கு இந்த நஷ்டம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் எனக்கு வீடு கட்ட முடியல, ஏன் சொந்தமா இடம் வாங்க முடியல, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் திருமண தடை, ஏன் என் வாழ்க்கையில இன்னும் குழந்தை இல்ல, ஏன் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே பற்றாக்குறை. 50,000, 20,000, 30,000 ஒரு நாளைக்கு நான் சம்பாதிக்கிறேன், ஆனா 20 தேதிக்கு மேல எதுவுமே இல்லை கையில. எதனால எதனால என்று சொன்னால், அதுக்கு தான் ஆகாய்க்கு தீர்க்க தரிசனமாக அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலையில நீங்க சிந்திச்சு பாருங்க. எதனால எனக்கு இந்த நஷ்டம் வருது, எதனால எனக்கு இந்த பற்றாக்குறை வருது? பற்றாக்குறையோடு இருக்கிறீர்களா அல்லது நீங்கள் செழிப்பா இருக்கிறீர்களா? சொல்லுங்க. இல்லைங்க, நான் அமோகமான விளைச்சல்ல இருக்கிறேன். அமோகமான விளைச்சல். எங்க பீரோவை திறந்தா கட்டுக்கட்டா சேர்த்து இருக்கு பணம். பீரோவை திறந்தா கட்டுக்கட்டான பணம் இல்ல. எங்கங்க ஒரு பித்தளை கம்பலை கூட வாங்கி என்ன பண்ண முடியல, காதுல போட முடியல. எல்லாம் அடகு கடையில இருக்கு. ஏன் இந்த பிரச்சனை? திரளாய் விதைத்து கொஞ்சமாய் இருக்கிறீர்கள். ஏன் இது நடக்குது? நான் இரவும் பகல உழைக்கிறேன், நைட் டியூட்டி பாக்குறேன், பகல் டியூட்டி பாக்குறேன், ஓட்டி பாக்குறேன், எல்லாத்தையும் பாக்குறேன். ஆனா திரளாய் வேலை செய்யறேன். ஆனா அறுவடை எப்படி வருது? எப்படி வருது? கொஞ்சமா வருது. கவனிக்கிறீங்களா பின்னாடி? இப்போ நம்ம எல்லாரும் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி, ஆண்டவர்கிட்ட இருக்கா பிரச்சனை, உங்ககிட்ட இருக்கான்ட்டு நீங்க தான் சிந்தனை பண்ணணும். நீங்க தான் யோசிக்கணும். ஏன் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லைன்னு நீங்க தான் யோசிக்கணும். ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம்னு சொல்லியிருக்காரு. உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் உன்னுடைய ஆகாரத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. உன் தொழிலை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னது உண்மைதான். ஏன் நடக்கல? உங்க வழிகளை நீங்க தான் சிந்திச்சு பார்க்கணும். அவர் எனக்கு தரலன்னு நீங்க அவரை சொல்ல முடியாது. உங்களை நீங்க தான் சிந்திச்சு பார்க்க வேண்டும். புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன் புரியுதுங்களா?
கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கலன்னு சொல்ல முடியாது. அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனா எல்லாம் பற்றாக்குறை. எதனால? ஏன் இந்த பற்றாக்குறை? ஏன் வாழ்க்கையில நிறைவில்லாமல் இருக்கிறோம்? ஏன் செழிப்பில்லாம இருக்கிறோம்? ஏன் வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறோம்? இதை நீங்க தான் யோசித்து நிதானித்து நீங்கள் செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும். என்று எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதிச்சு நீங்க பார்க்கணும். சோதிச்சு பாருங்க, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லாம போகுது? இத்தனை வருஷமா ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு? நான் மேல நோக்கி நான் இன்னும் போலையே. ஒரு அடி மேல வைக்கிற மாதிரி இருக்கு, ஆனா திரும்பிய நான் கீழே வரேன். எதனால? தன்னைத்தானே சோதித்து அறிய வேண்டும். முதலாவதாக, இந்த ஆசீர்வாதம் எதனால் எனக்கு பிரச்சனையா இருக்கு? என் பொருளாதாரத்துல ஏன் எனக்கு உயர்வில்லை? என் வாழ்க்கையில இத்தனை சர்க்கல்கள் எதற்காக? இத்தனை நஷ்டம் எதனால? இத்தனை வேதனை எதனால என்பதை தன்னைத்தான் சோதித்து பார்க்க வேண்டும். புரியுதா? யாருமா பார்க்கணும் உங்களை? இந்த பிரச்சனைன்னு சொல்லி, இந்த வருமானம் இல்லை, இந்த ஆசீர்வாதம் இல்லை, ஏன் நஷ்டம், ஏன் குழப்பம், ஏன் கஷ்டம்ன்றத எங்களுக்கு தெரியாது. நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், உங்களை நீங்க சோதிச்சு பாருங்க. இப்போ எப்படி நம்ம சோதிச்சு பார்க்கணுன்றத ஒரு 4 காரியத்தை நான் சொல்றேன். என் இருதயம் தூய்மையாயிருக்கிறதா? முதல் சோதனை, என் இருதயம் தூய்மையாயிருக்கிறதா? 2வது, என் சிந்தனை தூய்மையாயிருக்கிறதா? 3வது, என்னுடைய செயல்கள் தூய்மையாயிருக்கிறதா? 4வது, என்னுடைய வழிகள் தூய்மையாயிருக்கிறதா? இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இதோடு கூட இணைந்ததுதான் உங்களுடைய ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வேற, இது வேற அல்ல. நீங்க சிந்திக்கணும், என் இருதயம் தூய்மையான இருதயமா இருக்கிறதா? மனிதனுடைய இருதயம் பொல்லாதது என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனுடைய இருதயத்திலே மாறுபாடு உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் உடையவனா நான் இருக்கிறேன் என்பதை நீங்க இன்னைக்கு சோதிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க திரளாய் விதைச்சீங்கன்னா திரளாய் தான் அறுவடை பண்ணுவீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, ஒரு அல்லேலூயா. தூங்குறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் யாரை கேட்டேன்? தூங்குறவங்கள கேட்டேன். ஹல்லேலூயா. ஆகவே ஏங்க நான் திரளா இரவு பகலா உழைக்கிறேன், ஆனா ஒண்ணும் இல்லையே? எப்படி போகுது? பொத்த பை. எந்த பையில போடுறீங்களா உங்க வருமானத்தை? பொத்த பைன்னா என்ன? ஓட்டப்பை. நிறைய பேர் கை என்ன கையா இருக்கும்னுவாங்க, ஓட்ட கையா இருக்கு. கையில இருக்கவே இருக்காதுங்க, ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. 10 ரூபாய் கூட என்ன செய்ய மாட்டேங்குது, ஏன் நிக்கல? ஒண்ணு நீ ஓட்ட கையா இருக்கிற, இன்னொன்னு உன் இதயத்துல என்னடா கோளாறுன்னு சொல்லி என்ன செய்யணும்? நம்ம சோதிச்சு பாருங்க. உங்க இதயத்தை நீங்க சோதிச்சு பாருங்க. எங்க பார்க்கணும்? யாரையும் திட்டக்கூடாது. வருமானம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு உங்க கிட்டதான் இருக்கு பிரச்சனை. உங்க இதயத்தை நீங்க சோதிச்சு பார்க்கணும். என் சிந்தனை எப்படி இருக்குன்னு சோதிச்சு பார்க்கணும். என் செயல்கள் எப்படி இருக்குன்னு சோதிச்சு பார்க்கணும். என் வழிகள் எப்படி இருக்குன்னு சோதிச்சு பார்க்கணும். ஆசீர்வாதம் இல்லாததற்கான காரணம் என்னன்றதை சோதிச்சு பார்க்கணும். சுகம் இல்லாததற்கான காரணம் என்னன்றதை சோதிச்சு பார்க்கணும். விடுதலை இல்லாதது காரணம் என்னன்றதை சோதிச்சு பார்க்கணும். பலன் இல்லாத வாழ்க்கை, பணம் இல்லாத வாழ்க்கை எதுன்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும்? உங்களை நீங்களே சொல்லுங்க, சோதித்து பார்க்க வேண்டும். உங்களை நீங்க சோதிச்சு பார்த்தாலுமே போதும், அதுக்கான விடை என்ன செய்யும்? கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். என்ன பண்ணணும்? நம்ம சொல்லுங்க, சோதிச்சு பார்க்கணும். உங்களை நீங்க சோதிச்சு பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. உங்களை நீங்க என்ன செஞ்சு பார்க்கணும்? சொல்லுங்க, சோதிச்சு பாருங்க. பலன் இல்லாத வாழ்க்கைக்கு காரணம் என்ன? ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கைக்கு காரணம் என்ன? உழைப்பு இருக்கு. என்கிட்ட என்ன இருக்கு? எங்க நான் உழைக்காதவங்க நான் இல்லைன்றவங்க எத்தனை பேர்? நான் படுத்துக்கிட்டே இருக்கிற வீட்டில் நான் வேலை வெட்டிக்கே போறதில்லைன்றவங்க கை தூக்குங்க. நான் வேலையே இல்லை, எனக்கு இன்னும் வேலை இல்லைன்றவங்க கை தூக்குங்க. வேலை இல்லாமல் இருக்கு. 2 பேர் தான் வேலை இல்லை. ஆனால் மெஜாரிட்டி நான் உழைக்கிறதுக்கு ரெடி, நான் உழைச்சி இருக்கிறேன். சரி, உழைச்சி இருக்கீங்களே, அந்த உழைப்பிலே இப்ப என்ன இருக்கு வீட்டுல? நீங்க உழைச்ச உழைப்புல என்ன இருக்கு வீட்டுல? எப்படி இருக்குது? உழைப்பு இருக்கு, ஆனா பலன் இல்ல. ஜெபம் இருக்கு, ஆனா பதில் இல்ல.
வாழ்க்கை இருக்கு ஆனா நிறைவு இல்லை. எல்லாமே எப்படி இருக்கு? வாழ்க்கை இருக்கு, நல்லா 40 வயசு ஆயிடுச்சு, வாழ்க்கை இருக்கு. ஆனா இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு? நிறைவா இருக்கா? குறையா இருக்கு. வேலை இருக்கு ஆனா பணம் இல்லை, கையில பொருளாதாரம் இல்லை. ஜெபமும் இருக்கு ஆனா அந்த ஜெபத்துக்கு என்ன இல்லை? பதிலும் இல்லை. ஏன் இந்த பிரச்சனை? எதுக்கு என் வாழ்க்கை இருந்து இந்த வாழ்க்கையில ஒரு நிறைவுனா என்னங்க? வாழ்க்கையில நிறைவுனா என்ன சொல்லுங்க? வாழ்வின் நிறைவுக்கு அர்த்தம் என்ன? குறை இல்லாம இருக்கிறது. நிறைய பேருக்கு பணம் இருக்கும் ஆனா குறை. நிறைய பேருக்கு வயசு இருக்கு ஆனா குறை. வீடு இல்ல, குறை. ஏன்? நல்லதானே வேலைக்கு போறீங்க, நைட்டும் பகலும் உழைக்கிறீங்களே, ஏன் ஒண்ணும் இல்ல? ஏன் வெறுமையா இருக்கு? ஏன் கடன் பிரச்சனை இருக்கு? அதுக்கான சொல்யூஷன் எங்க தெரியுமா இருக்கு? நீங்க தான் சோதிச்சு பார்க்கணும்னு ஆகாய்க்கு கர்த்தர் ஆகாய் என்கிற தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிறார். உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். உங்களை சோதிச்சு பார்த்தாங்களே போதுங்க, உங்களுக்கான விடை கிடைச்சிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை நீங்க ஆய்வு செய்யுங்க. இன்னொருத்தரை தான் போய் நம்ம ஆய்வு செய்வோம். இதுக்கு எப்படி வந்துச்சு பணம்? இது எப்படி இவ்வளவு சீக்கிரம் பணக்காரச்சா ஆயிடுச்சு? இவங்க எப்படி இவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டாங்க? எப்படித்தான் இவங்களுக்கெல்லாம் நடக்குதுன்னு தெரியலையே.